ஓம் சாந்தி. மே 20, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை அழிவற்ற வருமானம் ஒன்றை சம்பாதிக்க செய்வதற்காக வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை சம்பாதிக்க முடியும். கேள்வி: அசுர சமஸ்காரங்களை தெய்வீக சமஸ்காரங்களாக மாற்றுவதற்கு தேவைப்படும் விசேஷ முயற்சி என்ன? பதில்: உங்களின் சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு இயன்ற அளவிற்கு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் ஷரீர உணர்விற்கு வருவதாலேயே அசுர சமஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. உங்களின் அசுர சமஸ்காரங்களை தெய்வீக சமஸ்காரங்களாக மாற்றுவதற்கு தந்தை வந்துள்ளார். இந்த முயற்சியை செய்யுங்கள். முதலில் நான் ஓர் ஆத்மா, அதன் பின்னர் இந்த ஷரீரம் உள்ளது. பாடல்: நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பல முறை இப்பாடலை கேட்டீர்கள். இது வீணாக்குவதற்கான காலம் அல்ல என ஆன்மீக தந்தை தொடர்ந்தும் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இது பெருமளவு வருமானம் ஒன்றை சம்பாதிப்பதற்கான காலமாகும். தந்தை உங்களை ஒரு வருமானத்தை சம்பாதிக்க செய்வதற்காக வந்துள்ளார். பெருமளவு வருமானம் சம்பாதிக்க வேண்டி உள்ளது. நீங்கள் வேண்டிய அளவிற்கு சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த வருமானம் என்பது உங்களின் புத்தியை அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களால் நிரப்புவதாகும். இந்த வருமானம் எதிர்காலத்திற்கு உரியது. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுதே பக்தி ஆரம்பமாகிறது என்பதையோ, அல்லது தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் பொழுதே இந்த ஞானம் ஆரம்பமாகின்றது என்பதையோ மக்கள் அறிய மாட்டார்கள். இந்த ஞானம் புதிய உலகிற்கானது, பக்தியோ பழைய உலகிற்கானது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். முதலாவதாக நீங்கள் ஆத்மாக்கள், அதன் பின்னரே ஷரீரங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் உள்ளது. எவ்வாறாயினும் நாடக நியதிப்படி மக்கள் இதனை தவறாக புரிந்து கொண்டு இதற்கு எதிர்மாறாக நினைக்கின்றனர். அதாவது தாங்கள் முதலாவதாக ஷரீரங்கள் எனவும் அதன் பின்னரே ஆத்மாக்கள் எனவும் நினைக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், அவை அழியக்கூடியவை. நீங்கள் ஒன்றை துறந்து மற்றொன்றை எடுக்கின்றீர்கள். சமஸ்காரங்கள் ஆத்மாவிலேயே உள்ளன. ஷரீர உணர்விற்கு வருவதால் உங்கள் சமஸ்காரங்கள் அசுரத்தனம் ஆகின்றன. பின்னர் உங்களின் அசுர சமஸ்காரங்களை தெய்வீகமானவையாக மாற்றுவதற்காக தந்தை வரவேண்டி உள்ளது. இந்த முழு படைப்பும் படைப்பவரான தந்தையினுடையது. ஒரு லௌகீக தந்தையை தந்தையென அழைப்பது போன்று அனைவரும் அவரை தந்தை என்று அழைக்கின்றனர். பாபா, மம்மா ஆகிய இரு வார்த்தைகளும் மிக இனிமையானவை. தந்தை மாத்திரமே படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் முதலில் ஒரு மனைவியை ஏற்று பின்னர் ஒரு படைப்பை உருவாக்குகின்றார். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நான் வந்து இவரில் பிரவேசிக்கின்றேன். அவரது பெயர் போற்றப்படுகின்றது. அவர் பாகிய ரதம் என அழைக்கப்படுகின்றார். அவர்கள் காளை மாடு அன்றி மனித உருவம் ஒன்றையே காண்பிக்கிறார்கள். பாகிய ரதம் ஒரு மனித ஷரீரமாகும். தந்தை மாத்திரமே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பாப்தாதாவிடம் செல்கின்றீர்கள் என்றே எப்பொழுதும் கூற வேண்டும். நீங்கள் தந்தை என்று மாத்திரம் கூறினால் அது அஷரீரியானவரையே குறிக்கும். நீங்கள் உங்களது ஷரீரத்தை நீக்கினால் மாத்திரமே அஷரீரியான தந்தையிடம் செல்ல முடியும். எவராலும் அங்கு நினைத்த மாத்திரத்தில் சென்றுவிட முடியாது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. இது அழிவற்ற அந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷ களஞ்சியம். தந்தை இந்த ஞான ரத்தினங்களின் கடல்.
இதில் தண்ணீர் என்ற கேள்விக்கே இடமில்லை. இது இந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷக் களஞ்சியம். அவரிடம் இந்த ஞானம் உள்ளது. தண்ணீரை ஞானம் என்று கூற முடியாது. மனிதர்களிடம் மருந்துகள் அல்லது சட்டம் பற்றிய ஞானம் உள்ளது போன்று இதுவும் ஞானமே ஆகும். படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றியதுமான இந்த ஞானத்தை குறித்தே ரிஷிகளும் முனிவர்களும் தங்களிடம் ஞானம் இல்லை என்று கூறுகின்றனர். படைப்பவர் ஒருவர் மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டிருக்க முடியும். அவரே விருட்சத்தின் விதையும் ஆவார். அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றார். அவர் வரும்பொழுது மாத்திரமே இந்த ஞானத்தை பேச முடியும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். எனவே இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். முதலில் நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அதன் பின்னர் வெகுமதியை பெறுகின்றீர்கள். அந்த நேரத்தில் இந்த ஞானத்திற்கான தேவை இருக்காது. தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லாததால் அவர்கள் அறியாமையில் உள்ளார்கள் என்று கூற முடியாது. இல்லை, அவர்கள் இந்த ஞானத்தை கற்பதன் மூலமாகவே தங்களது அந்தஸ்தை பெறுகின்றனர். மக்கள் இந்த ஞானம் இல்லாததாலேயே தந்தையை அழைக்கின்றனர். பாபா, வந்து எங்களுக்கு பாதையை காட்டுங்கள். அதாவது எவ்வாறு தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக முடியும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தே வந்தீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆத்மாக்கள் அங்கே மௌனமாக வசிக்கின்றனர். நீங்கள் உங்களது பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கே வந்தீர்கள். இது பழைய உலகம். எனவே புதிய உலகம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அது எப்போது இருந்தது என்பதையோ அங்கே யார் ஆட்சி செய்தார்கள் என்பதையோ எவரும் அறிய மாட்டார்கள். இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து இதை அறிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தையே ஞானக்கடலும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். மக்கள் அவரை அழைக்கின்றனர். பாபா, வந்து எங்கள் துன்பத்தை அகற்றி அமைதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அருளுங்கள். ஆத்மாக்கள் இதை அறிவார்கள். ஆனால் அவர்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். இதனாலேயே தந்தை மீண்டும் ஒரு முறை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். மனிதர்களுக்கு ஆத்மாவையோ பரமாத்மாவையோ தெரியாது. ஆத்மாக்களிடம் இறை உணர்விற்கு வருவதற்கான ஞானமேனும் கிடையாது. முன்னர் உங்களிடம் இந்த ஞானம் இருக்கவில்லை. இப்போது நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுள்ளதால் முன்னர் மனித முகத்தையும் குரங்கின் நடத்தையையும் கொண்டிருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துள்ளார். எனவே நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகி உள்ளீர்கள். நீங்கள் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனவே பெருமளவு போதை இருக்க வேண்டும். பாபா ஞானக்கடலாவார். அவரிடம் எல்லையற்ற இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் யாரிடம் சென்றாலும் உலகின் ஆரம்பம் மத்தியமம் பற்றிய இறுதி பற்றிய ஞானத்தை கொடுப்பதை தவறவிடாதீர்கள். அவர்கள் ஆத்மா என்றால் என்ன என்பதை கூட அறியாதுள்ளார்கள். அவர்கள் தந்தையை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராகவும் நினைவு செய்கின்ற போதிலும் கடவுள் சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், நாடகத்தின்படி அது அவர்களின் தவறல்ல. மாயை அவர்களின் புத்தியை முற்றிலும் சீரழித்து விட்டாள். பூச்சிகள் அழுக்கில் இருக்கும் பொழுதே சந்தோஷத்தை உணரும். தந்தை உங்களை அழுக்கிலிருந்து அகற்ற வருகின்றார். மனிதர்கள் புதை சேற்றுக்குள் அகப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இந்த ஞானம் எதுவும் இல்லை. எனவே அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் புதை மணலுக்குள் சிக்குண்டுள்ளனர். அவர்களை விடுவிப்பது கடினம். நீங்கள் அவர்களை அரைவாசி அல்லது முக்கால்வாசி விடுவித்தாலும் கூட அவர்கள் கையை விட்டுவிட்டு மீண்டும் அதனுள் வீழ்ந்து விடுகின்றனர். மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் சில குழந்தைகள் தந்தையின் வழிகாட்டல்களுக்கு எதிராக செயல்களை செய்வதனால்
தாங்களே மாயையால் அறையப்படுகின்றனர். அவர்கள் மற்றவர்களை புதை சேற்றிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்துவிட்டு பின்னர் தாங்களே அதனுள் வீழ்ந்து விடுகின்றனர். பின்னர் அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் மாயையால் தோற்கடிக்கப்படுகின்றனர். அவர்கள் செய்த பாவங்களால் அவர்களின் மனசாட்சி உள்ளே இருந்து அவர்களை ஒருத்துகின்றது. இது மாயையுடனான யுத்தம். நீங்கள் இப்பொழுது யுத்த களத்தில் உள்ளீர்கள். அவர்கள் பௌதீக சக்திக்கு எதிராக சண்டையிடும் வன்முறையான சேனையினர். நீங்களோ வன்முறையற்ற சேனையினர். நீங்கள் அகிம்சை மூலமாக உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கின்றீர்கள். இருவகையான வன்முறைகள் உள்ளன. ஒன்று காமவாளை பயன்படுத்துவது, மற்றொன்று ஒருவரை அடிப்பது. நீங்கள் இப்பொழுது இரட்டை அகிம்சாவாதி ஆகின்றீர்கள். இந்த ஞான சக்தியின் யுத்தம் பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். அகிம்சை என்றால் என்ன என்பதும் எவருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள் மிகவும் பரந்தவை. மக்கள் பாடுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எவ்வாறாயினும் நான் எப்படி வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றேன் என்பது எவருக்கும் தெரியாது. கீதையில் அவர்கள் மனிதரை கடவுளாக அழைக்கின்ற தவற்றை செய்துவிட்டனர். மனிதர்களே சமய நூல்களை உருவாக்கினர். மனிதர்களே அவற்றை வாசிக்கின்றனர். தேவர்களுக்கு சமய நூல்களை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கு சமய நூல்கள் எவையும் கிடையாது. ஞானம், பக்தி, பின்னர் ஆர்வமின்மை. எதில் ஆர்வமின்மை? பக்தியிலும் பழைய உலகிலும் ஆர்வமின்மை காணப்படுகிறது. பழைய சரீரத்தில் ஆர்வமின்மை காணப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், உங்கள் கண்களால் காண்பவை எவையும் எஞ்சியிருக்க முடியாது. இந்த தீய உலகில் ஆர்வமின்மை உள்ளது. நீங்கள் தெய்வீக காட்சிகள் மூலம் புதிய உலகின் காட்சிகளையும் காண்கின்றீர்கள். நீங்கள் புதிய உலகிற்காக கற்கின்றீர்கள். இந்த கல்வி இந்த பிறப்பிற்கானது அல்ல. மற்ற கல்விகள் அனைத்தும் குறித்த அந்த பிறவியில் அந்த கால பகுதிக்கானவை. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். நீங்கள் இப்பொழுது கற்பவற்றுக்கான வெகுமதியை புதிய உலகில் பெறுவீர்கள். நீங்கள் இத்தகைய பெரிய வெகுமதியை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் முழு முயற்சி செய்வதுடன் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். தந்தை அதிமேலானவர். அவர் மூலம் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். அவர் எப்பொழுதும் மேன்மையானவர். அவர் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். 84 பிறவிகள் எடுக்கும் பொழுது நீங்கள் சீரழிந்து விட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. இப்பொழுது நான் இந்த பாக்ய ரதத்தினுள் பிரவேசிக்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் அவரை இனம் கண்டு கொண்டீர்கள். உங்களின் விருட்சம் இன்னமும் சிறிதாகவே உள்ளது. விருட்சத்திற்கு புயல்களும் வருகின்றன. இலைகள் தொடர்ந்தும் வீழ்கின்றன. பல மலர்கள் வெளிப்படுகின்றன. பின்னர் புயல்கள் வரும்பொழுது அவை வீழ்ந்து விடுகின்றன. சில பழங்களும் மிக நன்றாக வெளிப்படுகின்றன. இருந்தும் அவை கூட மாயையின் புயல்களால் வீழ்ந்து விடுகின்றன. மாயையின் புயல்கள் சக்தி வாய்ந்தவை. அந்த பக்கத்தில் பௌதீக சக்தி உள்ளது. இந்த பக்கத்தில் யோக சக்தி, அதாவது நினைவு சக்தி உள்ளது. நினைவு என்ற வார்த்தையை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அம்மக்கள் யோகம் பற்றி பேசுகின்றார்கள். உங்களுடையது நினைவு ஆகும். நடந்தும் உலாவியும் கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இது யோகம் என அழைக்கப்படுவதில்லை. யோகம் என்ற வார்த்தை சந்நியாசிகளால் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது. அவர்கள் பல வகையான யோகங்களை கற்பிக்கிறார்கள். தந்தை மிக இலகுவாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். நடக்கும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் அரை கல்பமாக என் காதலிகளாக இருந்து வந்தீர்கள். நீங்கள் என்னை நினைவு செய்து வந்தீர்கள். நான் இப்பொழுது வந்துவிட்டேன்.
ஆத்மா என்றால் என்ன என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இதனாலேயே தந்தை வந்து உங்களை இதை உணருமாறு செய்கின்றார். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் சூட்சுமமான விஷயம். ஆத்மாக்கள் மிகவும் சூட்சுமமானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார்கள். ஓர் ஆத்மாவோ அல்லது அவரது பாகமோ அழிக்கப்பட முடியாது. சாதாரண புத்தியை கொண்டவர்களுக்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் சிரமம். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஞானம் மிக இலகுவானது. ஆனால் நினைவு பற்றி கூறப்படும் பொழுது தந்தை மீது அன்பற்ற புத்தியை கொண்டவர்களும் தந்தை மீது அன்பான புத்தியை கொண்டவர்களும் உள்ளனர். ஒருவரது நினைவு சிறந்ததாக உள்ள பொழுது அவரது புத்தியில் தந்தை மீது அன்பு உள்ளது என கூறப்படுகிறது. உங்கள் அன்பு கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். உங்களையே கேளுங்கள், நான் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேன்? நீங்கள் தொடர்ந்தும் தந்தை மீது அன்பு கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் கர்மாதீத் நிலையை அடைந்து உங்கள் ஷரீரத்தை துறப்பீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் யுத்தம் ஆரம்பமாகும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தை மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். பரீட்சை ஒருமுறை மாத்திரமே இடம்பெறும். காலம் முடிவிற்கு வந்து அனைவரது புத்தியும் தந்தை மீது அன்பு கொண்டிருக்கும் பொழுது விநாசம் இடம்பெறும். அதுவரையில் யுத்தம் போன்றவை தொடர்ந்தும் இடம்பெறும். வெளிநாட்டவர்கள் மரணம் தங்கள் முன்னிலையில் நிற்பதாகவும் எவரோ தங்களை குண்டுகளை தயாரிக்க தூண்டுவதாகவும் நினைக்கின்றனர். எவ்வாறாயினும் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களின் விஞ்ஞான சக்தியால் தங்களின் சொந்த குலத்திற்கே மரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். எவ்வாறாயினும் பாபா உங்கள் ஷரீரத்தை கொண்டு செல்ல மாட்டார். தந்தை மரணங்களுக்கெல்லாம் மரணம் மகா காலன் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த விஷயங்களை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். நினைவு கூறப்பட்டுள்ளது, வேடனுக்கு கொண்டாட்டம், இறைக்கு திண்டாட்டம். விநாசம் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் விநாசம் இடம்பெறாமல் எப்படி அமைதியும் சந்தோஷமும் ஸ்தாபிக்கப்பட முடியும்? இதனாலேயே நீங்கள் நிச்சயமாக சக்கரத்தை விளங்கப்படுத்த வேண்டும். சொர்க்க வாயில்கள் இப்பொழுது திறக்கின்றன. பாபா கூறியுள்ளார், இதில் ஒரு புத்தகத்தை அச்சிடுங்கள். சாந்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான வாயில். இதன் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது மிக இலகுவானது. எனினும் மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே அரிதாக இதை புரிந்து கொள்கின்றனர். கண்காட்சிகள் போன்றவற்றில் நீங்கள் மனம் சோர்ந்துவிடக்கூடாது. பிரஜைகளும் உருவாக்கப்படுகின்றனர். இலக்கு உயர்வானது, அதற்கு முயற்சி தேவை. நினைவிற்கு முயற்சி தேவைப்படுகிறது. இதிலேயே பலர் தோல்வியடைகின்றனர். உங்கள் நினைவு கலப்படமற்றதாக இருக்க வேண்டும். மாயை மீண்டும் மீண்டும் உங்களை மறக்கச் செய்கின்றாள். எவருமே முயற்சி செய்யாமல் உலக அதிபதி ஆக முடியாது. முழு முயற்சி செய்யப்பட வேண்டும். நாங்கள் சந்தோஷ பூமியின் அதிபதிகளாக இருந்தோம். நாங்கள் பல முறை சக்கரத்தை சுற்றி வந்தோம். இப்பொழுது நாங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாயை பல தடைகளை உருவாக்குகின்றாள். எவ்வாறு இன்று வித்யுத் மண்டலி என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பிற்கு நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள், அதாவது இன்று நீங்கள் அதை செய்தீர்கள் என்ற சேவை செய்தியையும் பாபா பெறுகின்றார். இப்பொழுது நாடகத்திற்கு ஏற்ப தாய்மார்கள் போற்றப்பட வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் தாய்மாரை முன்னால் வைப்பதில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இது உயிருள்ள தில்வாலா ஆலயமாகும். நீங்கள் உயிருள்ள ரூபமாகி தொடர்ந்தும் அங்கே ஆட்சி செய்வீர்கள். பக்தி மார்க்கத்தை சார்ந்த அந்த ஆலயங்கள் எஞ்சியிருக்க முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு
உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்கான சாரம் 1. நீங்கள் ஒரே ஒரு தந்தை மீது கலப்படமற்ற அன்பை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். இப்பழைய உலகின் மீதும் இப்பழைய ஷரீரங்களின் மீதும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். 2. தந்தையின் வழிகாட்டல்களுக்கு எதிரான எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். யுத்த களத்தில் ஒருபொழுதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். இரட்டை அகிம்சாவாதி ஆகுங்கள். ஆசிர்வாதம். தந்தை செய்வதைப் போல் உங்களின் நல்லாசிகளால் உங்களை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றி சேவை செய்வீர்களாக. தந்தை தன்னை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றுகின்றார். அதேபோல் என்ன வகையான ஆத்மா உங்களின் முன்னே வந்தாலும் உங்களின் கருணை உணர்வுகளாலும் நல்லாசிகளாலும் அந்த ஆத்மாவை உங்களால் மாற்ற முடியும். இதுவே உண்மையான சேவை. எப்படி விஞ்ஞானிகளால் மணலிலும் ஏதாவது வளர்க்க முடிகின்றதோ அதேபோல் கருணை நிறைந்தவர்களாகி உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றுவதற்கு மௌன சக்தியை பயன்படுத்துங்கள். அதன் மூலம் நிலத்தை மாற்றுங்கள். உங்களின் சுய மாற்றத்தினாலும் நல்லாசிகளாலும் எந்த வகையான ஆத்மாவையும் மாற்ற முடியும். ஏனென்றால் நல்லாசிகள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தும். ஸ்லோகம். இந்த ஞானத்தை கடைவதே சதா முக மலர்ச்சியோடு இருப்பதற்கான அடிப்படையாகும். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். கல்பம் முழுவதிலும் பிராமணர்களான உங்களைப் போல் எவருக்கும் ஆன்மீக ஆளுமை இருந்ததில்லை. இது ஏனென்றால் உங்களின் ஆளுமையை உருவாக்குகின்ற ஒரே ஒருவர் அதி மேலான பரமாத்மாவே ஆவார். அனைவரிலும் மிக உயர்ந்த ஆளுமையை கொண்ட உங்களின் எண்ணங்களிலும் கனவுகளிலும் சம்பூர்ணமான தூய்மை உள்ளது. ஆளுமைகளான நீங்கள் சதா இந்த தூய்மையில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது இயல்பாகவே உங்களால் அனைவருக்கும் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.